ஆரிஜிஸ் வெல்னஸ் வந்து நாங்கள் 15 இயர்ஸாக ரன் பண்ணுறோமா. ஒரு 5000 ஃபேமிலியை மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சு இங்கே நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணி தரோம், வெயிட் கெயின் பண்ணி தரோம். அன்ஹெல்தி கண்டிஷனில் வரவங்கள நிறைய வெயிட் கெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அவங்களுக்கு சரியாக சாப்பிடவே முடியாது, டைஜஷனே ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கும். என்னன்னா அவங்க உணவு பக்கம் பார்க்கும்போது நீங்க நிறைய வெயிட் கெயின் வர பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்டு ஃபுட்டு சாப்பிட்டு அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆக கெட்டு போயிடும். கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடல்ல இம்மிடியேட் எனர்ஜி கார்போஹைட்ரேட். நம்ம நடக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ உடலோட டோட்டல் பாடி இயக்கத்துக்கு கார்போஹைட்ரேட் ஃபியூல் அது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட்டு. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலையில சாதம் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு நிறைய சாப்பிட்றோம், ஒயிட் ரைஸ் வெறும் கார்போஹைட்ரேட். காய்கறி பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் கொஞ்சம் செஞ்சு இது வந்து உல்ட்டாவாக மாறணும். 50% காய்கறியும் 50% ரைஸும் இருக்கணும். அந்த ஃபுட்லேயே அவங்களுக்கு தேவையான நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடலில் கரெக்டாக அப்சர்வ் ஆகணும்னா, நம்மளோட ஹார்மோன்ஸு மசில்ஸ் பில்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்ட பார்த்தீங்கன்னா வெயிட்டு குறைக்கிறது வெயிட்டு கூடன்னு சொல்லிங்க. பியாண்ட் தட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா டைமுக்கு சாப்பிட்டா மட்டும் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். டைமுக்கு சாப்பிட்டா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க ஆர்ஹெச்இஎஸ் வெல்னஸ் சென்டர்லேருந்து ஞானசேகரமூர்த்தி அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். வெயிட் லாஸில் மக்கள் பண்ணக்கூடிய தப்பாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. வெயிட் லாஸ்னால் பீப்புள் டயட்டுன்னு நினைக்கிறாங்க. டயட்டுன்றது என்னென்னா சாப்பாடு குறைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சாப்பாடு குறைச்சி உடம்பை வருத்தி குறைக்கும் போது இனிஷியலாக அவங்களுக்கு வெயிட் குறையும், ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெயிட் குறையாது. ஏன்னா பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அது குறையும். இன்றைக்கி நல்லா சாப்பிடும் போதே நம்ம உடம்பு தேவையான சத்து கிடைக்கிறதில்லை. நம்ம இன்னும் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இன்னும் டெஃபிஷியன்சி அதிகமாகி அவங்க ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து டயட்டுன்றது சரியில்லை. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் சரிவிகிதமான ஃபுட்டு இருந்ததுன்னா பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருந்தால் அவங்க நல்லா இருக்கும். சார், இங்கே ஆர்ஹெச்இஎஸ் இந்த வெல்னஸ் சென்டரில் நீங்கள் எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆரிஜிஸ் வெல்னஸ் வந்து நாங்கள் 15 இயர்ஸாக ரன் பண்ணுறோமா. ஒரு 5000 ஃபேமிலியை மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணி தரோம், வெயிட் கெயின் பண்ணி தரோம். அன்ஹெல்தி கண்டிஷனில் வரவங்கள அவங்க செல்லை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா அவங்க முழு ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு நாங்கள் கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணி தரோம். ஓகே சார். இங்கே எந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்திருக்காங்க அதிகபட்சமாக? அவங்களுடைய ஏதாச்சும் ரியல் விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக. நிறைய பீப்புள் வெயிட் லாஸ்க்கு தான் வர்றாங்க. ஆனால் அவங்க வந்தப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஹெல்த்தில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறது அவங்களுக்கு இங்கே வந்தப்போ தான் தெரியுது. அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் சரியாக இருக்குமா. அவர் வெயிட் கெயின் வரவங்களுக்கும் அவங்களுக்கு வெயிட் கெயின் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு மைக்ரேன் இருக்கலாம், ஹெல்த்தில் வேறு ப்ராப்ளம் இருக்கலாம். அதை நாங்கள் சொன்னால் நோய் நொடின்னு சொல்லுவோம். நம்ம மனுஷன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தால் தான் உண்மையான ஆரோக்கியம். நோயின்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லும் இல்லையா, வாழ்நாள் நிமிஷம் மெடிசன் எடுக்கிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸு, அது நோய். நொடின்னா உடல் உபாதைகள், தலைவலி, பாடி பெயின், நீ பெயின், இது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், இது மாதிரி வருது உடல் உபாதைகள். அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உண்மையான ஆரோக்கியம்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுதான் கரெக்டு. சார், இப்போ நம்ம வெயிட் லாஸ் பற்றி கொஞ்சம் நிறையவே பேசியிருக்கோம். ஆல்ரெடி போன எபிசோடில் கூட நம்ம வெயிட் லாஸை பற்றி நிறையவே பேசணும் சார். இப்போ வெயிட் கெயினை பற்றி கொஞ்சம் பேசலாம் சார். ஒருத்தர் வெயிட் கெயின் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் சார் பண்ணணும்? வெரி குட் கொஸ்டின் மேம். ஏன்னா நிறைய வெயிட் கெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஎம்ஆர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், அவங்களுக்கு சரியாக சாப்பிடவே முடியாது, டைஜஷனே ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்கும். என்னென்னா அவங்க சரியாக சாப்பிடாத விளைவு ஜீரணிகள் சரியாக சுரக்காது, சரியாக பசியை எடுக்காது. அதோட விளைவு அவங்களுக்கு பசி எடுக்காதான் சாப்பிடவே முடியாது. கம்மியாக சாப்பிட்டாலும் அவங்க டைஜஷன் அந்த உணவு பாதைகள் சுருங்கி இருக்கிறதுனால அதிகமாக சாப்பிட முடியாது. அது மட்டுமே இல்லை, ரொம்ப நாளாக சாப்பாடாக இருந்தது அவங்களுக்கு அன்ஹெல்தி கண்டிஷனில் போயிட்டு ஜீரணிகள் சுரக்கத்துமே கம்மியாகிடுதுமா. அதனால் அவங்களுக்கு வெயிட் கெயின் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கூட கரெக்டான உணவு பழக்கத்தை மாற்றி வாட்டர் இன்டேக்கு, கலோரி இன்டேக்கு, சரியாக பசி எடுக்க வைக்கிறதுக்கான உணவு பழக்கத்தையும் மாற்றணும்னா ஆனால் சரியாக இருக்கும். ஏன்னா உணவு பழக்கம்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய வெயிட் கெயின் வர பீப்புள் பார்த்திங்கன்னா நிறைய பேக்டு ஃபுட்டு சாப்பிட்டு அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆக கெட்டு போயிருக்கும்.
அது முதல்ல அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறவங்க என்னெல்லாம் சாப்பிடணுமோ அதை கரெக்டாக கைட் பண்ணும்போது அவங்க ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணிடலாம். சார் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ பேசின வரைக்குமே கார்போஹைட்ரேட்டை பற்றி நிறைய பேசிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லை சார், அது வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும் வெயிட் கெயினுக்காக இருக்கட்டும் எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது சார்? கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடலில் இம்மிடியேட் எனர்ஜி கார்போஹைட்ரேட். நம்ம நடக்கிறதுக்கோ செயல்படுறதுக்கோ உடலோட டோட்டல் பாடி இயக்கத்துக்கு கார்போஹைட்ரேட் ஃபியூல். அது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுமா. அப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தானியங்கள், ஃபைபர் ரைஸு, காய்கறிகள் நிறைய இருந்ததுன்னா அந்த கூட காம்ப்ளெக்ஸ் காய்கறி அவ்வளோ கிடச்சி நல்லா இருக்குமா. சார் இப்போ நான் ஒரு ஃபுட்டு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா அது எந்த மாதிரி சீராக இருக்கணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நம்ம சமச்சீரான உணவுன்னு சொல்லுவோம், பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் டயட்டுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்கள் செல்லுக்கு உங்கள் ஆர்கானுக்கு இயங்கத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சரிவிகிதமாக இருந்ததுன்னா அதுதான். ஏன்னா நீங்கள் நிறைய என்ன பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இலை இருக்குதுன்னு வச்சிங்களேன், இலையில் சாதம் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு நிறைய சாப்பிட்றோம் ஒயிட் ரைஸ், வெறும் கார்போஹைட்ரேட். காய்கறி பார்த்திங்கன்னா அந்த ஓரம் கொஞ்சம் செஞ்சுருக்கணும். இது வந்து உல்ட்டாவாக மாறணும். 50% காய்கறியும் 50% ரைஸும் இருக்கணும். அந்த ஃபுட்லேயே அவங்களுக்கு தேவையான ஃபைபர் இருக்கணும், தேவையான கார்போஹைட்ரேட் இருக்கணும், தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், அதே போல் ஃபேட் இருக்கணும். இது எல்லாமே ஈவனாக இருந்ததுன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். வைட்டமின் அந்த சாப்பாட்டில் தேவையான வைட்டமின்ஸ் இருக்கணும். நான் ஏன் வைட்டமின் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேக்கெட் ஃபுட்டில் சரியாக ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணதில்ல வைட்டமின்ஸ் லோ ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வைட்டமின்ஸ் கிடைக்காது. சாப்பிட்ற சாப்பாட்டில் அவங்க இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் நாளாக வைட்டமின்ஸ் வேல்யூ குறைஞ்சிடும். அப்போ அவங்க அன்ஹெல்த்தி கண்டிஷன் போயிடுவாங்க. அதனால் சமச்சீரான உணவுனா இதெல்லாமே சரிவிதமாக இருக்கணும். சார் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னாலே பேசினா ஃபுட்டை பற்றி மட்டும் தான் சார் பேசிகிட்டு இருக்கோம். ஃபுட்டை தாண்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது ஃபிசிக்கலாக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார்? கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடலில் கரெக்டாக அப்சர்வ் ஆகணும்னா, நம்மளோட ஹார்மோன்ஸு மசில்ஸு பில்ட் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸு, அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் கண்டிப்பாக ஆகணும். எக்ஸசைஸாக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஜாக்கிங் இருக்கலாம், இல்லை ஈவனாக இன்றைக்கி பீப்புள் பிடிச்சதுன்னா டான்ஸிங், இதுவாக கூட இருக்கலாம். பாடிக்கு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் என்ன சொன்னோம், 80% சத்தான சாப்பாடு, 20% ஹெல்த்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம். இது கலந்துருந்துன்னா அவங்களோட ஃபிசிக்கல் வெஹிக்கிள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியுமா. சார் ஃபுட்டுலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஃபுட்டை எடுத்துக்கக்கூடிய ஒரு டைமிங் சார். நம்ம வந்து எல்லா டைம்லேயுமே வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியாது. சில பேர்லாம் வந்து எப்பயுமே வந்து டைமிங் மிஸ் பண்ணி தான் சாப்பிடவே செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுடைய உடல் எடை குறைவுலையாக இருக்கட்டும் அதிகரிப்புலையாக இருக்கட்டும் இந்த டைமிங் மிஸ் பண்ணி சாப்பிட்ற விஷயம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது? இப்போ நீங்கள் கேட்ட பார்த்தீங்கன்னா வெயிட்டு குறைக்கிறது வெயிட்டு கூடன்னு சொல்லிங்க. பியாண்ட் தட் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா டைமுக்கு சாப்பிட்டா மட்டும்தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். டைமுக்கு சாப்பிட்டா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்க முடியாது. நீங்கள் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். யார் டைமுக்கு சாப்பிட்லையோ அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அது பிஸ்டுலா ஃபைல்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போது முதல்ல பீப்புளோட ஆரோக்கியம் கெடுறதே அந்த சரியான சாப்பாடு டைமுக்கு சாப்பிட்றதுனால தான். அதுமாதிரி இப்போ சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா யங்ஸ்டர் பார்த்திங்கன்னா நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்றாங்க, 3 மணிக்கு சாப்பிட்றாங்க. அதோடய அவங்க ஆரோக்கியம் சுத்தமாக கெட்டு போகுது. அது அவங்களுக்கு இதனால தான் கெட்டு போகுதுன்னு தெரியல. அப்புறம் போயிட்டு அவங்க அதை சரி பண்ணுறதுக்கான வழியை பண்ணுறாங்க. ஆனால் அது சரியில்லை. ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னே அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான அடிப்படையை சரி பண்ணோம்னா ப்ராப்ளம் வராமல் இருக்கும். வந்தாலும் அதை குறைச்சிக்கலாம். இது பீப்புளுக்கு இந்த நாலேஜ் இல்லை. டைமுக்கு சாப்பிட்டா தான் நம்ம உடலை கரெக்டாக பாடி அப்சர்வேஷன் நல்லாயிருக்கும், டைஜஷன் நல்லாயிருக்கும், பாடி மெட்டபாலிசமே கரெக்டாக ஒர்க் பண்ணும். இதெல்லாம் கண்டிப்பாக மெட்டபாலிசம் கரெக்டாக ஒர்க் பண்ணாது. ஏன்னா லேட் நைட் சாப்பிட்டுட்டு லேட்டாக தூங்கினாங்கன்னா, நான் முதலே சொன்னேன், தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகிருந்ததுன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியும். லேட் நைட் சாப்பிட்டாங்கன்னா அப்போ டைஜஷன் லேட்டாக தான் ஆகும். அப்படின்னா பாடியில் ஃபேட் அக்குமுலேஷன் அதிகமாகி அன்ஹெல்த்தி கண்டிஷன் அவங்க போவாங்க. அதனால் இதை அவங்க அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. சார் இப்போ நம்ம ஃபுட்டை தாண்டி ஸ்நாக்ஸ், நிறைய பேர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய ஹேபிட். எல்லாருமே வந்து ஃபுட்டை எந்த அளவுக்கு முக்கியமாக பார்க்குறாங்களோ அதே அளவுக்கு தான் சார் ஸ்நாக்ஸும் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் நம்ம எடுத்துக்கணும் சார்? அது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு கெடுதல் பண்ணாத ஸ்நாக்ஸ் நல்லது. ஆனால் இன்றைக்கி ஸ்நாக்ஸ்னால் லேஸு குறுகுறு இது மாதிரி தான் பீப்புள் போகிறாங்க. அது எல்லாமே அன்ஹெல்த்தி, அதாவது ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துதுமா. அதை எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பசி குறைஞ்சிடும், அன்டைமில் சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துடும். ஏன்னா பசி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா டைஜஷன் நல்லாயிருக்கும். பசி எடுக்காமல் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட ஆரோக்கியம் பாதிச்சிடும். அப்போ அன்ஹெல்த்தி டைமில் அவங்க ஸ்நாக்ஸ் இது மாதிரி அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுனால அவங்க ஆரோக்கியம் பாதிப்பது இல்லாமல் மெட்டபாலிசமே அடி வாங்கும். அப்போ அவங்க
பசி எடுக்காமல் சாப்பிடுவாங்க, அப்போ டைஜஷன் ஆகாது. அப்போ நீங்கள் கரெக்டாக சாப்பிட்ணுன்னா ஸ்நாக்ஸ் என்ன, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுக்கக்கூடாது இல்லை, பழங்கள், காய்கறிகள், நட்ஸு இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த குட் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஈவனில் நீங்கள் சுண்டல் எடுக்கலாம் இல்லையா, சுண்டலை விட ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லது. அப்போ அது மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு குட் ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும். அப்போ என்னன்னா ஓவரால் அவங்க கலோரி இன்டேக்கு மெயின் பார்ட் இதில். ஸ்நாக்ஸை சாப்பிட்ற நீங்கள் நிறைய பேர் வந்துங்க சாப்பாடை குறைச்சிருவாங்க, ஸ்நாக்ஸை டபுளாக சாப்பிடுவாங்க. அதோட விளைவு ஃபேட்டும் வெயிட் அதிகமாகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நினைப்புனா சாப்பாடை குறைக்கன்னு சொல்லிட்டு, ஆனால் சாப்பாடை குறைக்கிறாங்க, அதோட டபுள் மடங்கு ஸ்நாக்ஸ் எடுத்துடுறாங்க. அப்போ அது மாதிரி எடுக்கிறது வந்து ரொம்ப தவறுமா. அதை பீப்புள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஹெல்த்தியாக வாழ முடியும். சார், எனக்கு ஒரு சின்ன டிப்பாகவே நான் இதை கேட்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப வெயிட் போட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஹெல்த்தியாக கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் ஏதாவது நீங்கள் தர முடியுமா? முதல்ல அவங்க உடலை பற்றி உண்மையான புரிதல் அவங்களுக்கு வேணும். என்ன புரிதல்னா, இப்போ ஒரு மனுஷன், என்னோட பேர் ஞானசேகரமூர்த்தி, நான் இந்த உடம்பு இல்லை, இந்த உடம்பு என்னோடய வெஹிக்கிள். என்னோட பேர் ஞானசேகரமூர்த்தினா நான் சோல் தான். இப்போ இந்த உடம்பு வந்து இறைவன் கொடுத்த அற்புதமான வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளுக்கு என்ன ஃபியூல்? நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஃபியூல். அது யாருக்கு சரிவிகிதமாக இல்லையோ அவங்க உடம்பு கெட்டு போகுது. எக்ஸஸ் வெயிட் ஆகிறதும், அண்டர் வெயிட் ஆகிறதும், அன்ஹெல்த்தி கண்டிஷன் போகிறதும், அது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வர்றதும், டோட்டல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதும், ரிலேஷன்ஷிப் பாதிப்படுறது எல்லாமே இதுதான் காரணம். அப்போ அவங்க இதில் கரெக்ட் பண்ணால் தான் அவங்க முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஓகே சார், இப்போ எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் இங்கே எந்த மாதிரியான சர்வீஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சார்? எனக்கு வெயிட் லாஸ்க்கு மட்டும். வெரி குட்மா. வெயிட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு உங்களோட ஈட்டிங் ஹேபிட் செக் பண்ணுவோம், ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணுவோம். பியாண்ட் தட் உங்களோட ஹெல்த் பேராமீட்டர்ஸ் என்ன பார்க்கணும்? ஹெல்த் பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு உங்களோட ஹைட் எவ்வளோன்னு தெரியணும். ஏன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு தான் நம்ம இருக்கணும். பீப்புள் ஹைட் தெரியல, வெயிட் தெரியாது, வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நான் நிறைய பீப்புள் வரும்போது எவ்வளோ ஹைட்டுன்னா தெரியாதுன்னுவாங்க, வெயிட்டே பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பேசிக் நாலேஜே எவ்வளோ ஹைட்டு இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்குன்னா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பேசிக் நாலேஜே கிடையாது. அப்போது நீங்கள் ஹைட்டு கட் வெயிட் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 160 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா அவங்க 60 கிலோ இருக்கணும். ஆனால் அவங்க 80 கிலோ 90 கிலோ இருக்கலாம். அப்போது அவங்க 80 கிலோ இருந்தாங்கன்னா 20 கிலோ அதிகமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா குறைப்பாங்க. நம்ம கரெக்டான வெயிட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாததுனால தவறாக நினச்சிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் உடல் உபாதையால் கஷ்டப்படுறாங்க. அப்போது நீங்கள் சரியான வெயிட்டில் இருக்கிறத நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் உங்களோட ஃபேட் லெவல், பாடியில் ஃபேட் லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை கைட் பண்ணுறோம். அப்புறம் விசரல் ஃபேட் இருக்குது, அதை கைட் பண்ணுறோம். அப்புறம் அவங்களோட பாடி மசில் மாசு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லித்தரோம். பிஎம்ஐ, பிஎம்ஆர் எல்லா பேராமீட்டர் செக் பண்ணி அவங்களோட உணவு பக்கத்தில் என்னென்ன சேஞ்ச் கொண்டு வந்தால் இந்த பேராமீட்டர் சேஞ்சஸ் வருதோ, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதையும் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு பக்காவாக அவங்களோட என்ன ப்ராசஸ் வந்தாலும் அந்த ப்ராசஸை, வெயிட் லாஸாக இருந்தால் வெயிட் லாஸு, வெயிட் கெயின் இருந்தால் வெயிட் கெயின், இது ப்ராசஸை கரெக்டாக பண்ணி பக்காவாக எண்ட் ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்றோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதோ 1 கிலோ குறைக்கிறதோ இல்லை வெயிட் கெயின் வந்து 1 கிலோ கொடுத்து நோக்கில்லை. அவங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணி எந்த வித உடல் உபாதையும் இல்லாமல், மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ்நாள் முழுஷம் முழு ஆரோக்கியமாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். ஓகே சார், ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இந்த RHES சென்டரில் நம்ம வெயிட் லாஸ்க்கு வரவங்கக்கிட்ட எத்தனை நாளில் ரிசல்ட் நீங்கள் கொடுத்து அனுப்புறீங்க சார்? இது வந்து % வேரி ஆகுமா. அவங்க நம்ம சொல்கிறத கரெக்டாக கேட்டாங்கன்னா 3 டேஸ்லேயே அவங்களோட சேஞ்ச் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, வித்தின் 3 டேஸ். இப்போது அவங்க இனிஷியலாக நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த டிலே இருக்கும். அந்த பேராமீட்டர் பார்க்கும்போது செகண்ட் சிட்டிங்கில், தேர்ட் சிட்டிங்கில் அவங்க இதுதான் ரீசன் சொல்லும்போது அவங்க கரெக்ஷன் பண்ணாங்கன்னா உங்களோட வெயிட் லாஸ் சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும். சார், நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்த்தியாக தேவை, எப்படி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், இப்படி நிறைய விஷயங்களை ரொம்பவுமே சூப்பராக எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க சார். நன்றி சார். நன்றிம்மா. Taste the Daily.